ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேட்டர்ன் போடாமல் இந்த பிரின்சஸ் கட் எப்படி ஃபேப்ரிக்லேயே பண்ணுது. நம்ம இது பிரின்சஸ் கட்னால போட் நெக் தான் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. நார்மலாக ஒரு பட்டி வச்ச ப்ளவுஸ்க்கு என்ன நெக்லைன் கொடுப்பீங்களோ அதே நெக்லைன் கொடுத்து இதை கட் பண்ணிடலாம். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ, அதாவது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வித் பட்டி வச்ச ஃப்ரண்ட் ஓப்பன். இதில் வந்து பேட்டர்ன் மேக்கிங் எப்படி பண்ணி அண்ட் ஃபேப்ரிக் கட்டிங் ஸ்டிச்சிங் முதல் கொண்டு பார்க்க போகிறோம். ஸோ பேக் பார்ட் அதே சேம் தான், ஃப்ரண்ட் பார்ட் நீங்கள் எப்படி வரைவீங்களோ அதேமாதிரி வரைஞ்சிருங்க. ஷோல்டர்லேருந்து எபெக்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். அது வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன் எப்படி இதை மெஷர் பண்ணணுன்னு. நான் கீழே வேணால் லிங்க் தரேன், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஷோல்டர்லேருந்து ஏபெக்ஸ் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச் ஆட் பண்ணி 9 எடுக்கிறேன். ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ் டிஸ்டன்ஸ் ஒரு பஸ் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பஸ் பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 7 இன்ச், அதில் பாதி 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து என்னோடய பஸ்ட்டு வந்து 12 இன்ச்சுக்கு முடியும், ப்ளஸ் அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 13 இன்ச் வந்து என்னோடய பஸ்ட்டு வந்து ஃபுல்லஸ்ட் பஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது 3.5 இன்ச் எடுத்தாலே அதே 3.5 இன்ச் இங்கே கீழே வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். தென் நீங்கள் நெக் லைன் மார்க் பண்ணுங்கள். நெக் டெப்த் எல்லாமே அதே சேம் தான். இது ஒரு 36 இன்ச்சஸ் இருக்க ப்ளவுஸ்னால் நான் டாட்டோட இன்டேக் வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் நான் டாட்டோட இன்டேக் இதில் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நெக்லைன் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அந்த 2 இன்ச் வந்து டாட் இன்டேக்கை அரை இன்ச் வந்து ஒரு பக்கமும் பேலன்ஸ் 1.5 வந்து இன்னொரு பக்கம் விடுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வரைஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி கட்டிங் தான் இது. ஸோ ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஏபெக்ஸ்லேருந்து ஒரு ஆம் ஹோல் டாட் வரப்போது அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் லைன் வரைஞ்சிருங்க. அங்கேருந்து ஏபெக்ஸ் லைனில் அந்த 1.5 இன்ச் கரெக்ட் பண்ணுற மாதிரி வைங்க. இப்போ நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் என்ன ஷேப்பில் வச்சுருக்கோனோ அதே ஷேப்பில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஸோ ஏபெக்ஸ்லேருந்து ஆம் ஹோல் டாட்டுக்கு ஒரு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் பாருங்கள், நான் இந்த பேட்டர்னில் வைக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி வச்சு இதை மார்க் பண்ணுங்கள். ஸோ இது பட்டி வச்சு இருக்கிறதுனால இந்த கட்டிங் கொஞ்சம் மாறுபடும். ஸோ அது எவ்வளோ டிஃபர் ஆகுதோ இதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கும் அதே மாதிரி சூப்பர் ஃபிட்டிங்கில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டாட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், அதே மாதிரி இந்த டாட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து அந்த ரைஸ் கொடுத்துக்கலாம். அந்த கீழே வந்து சைடில் 2 சைட் பட்டி ஜாயின் பண்ண ரைஸ் கொடுக்குறேன். ஸோ ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அழகாக நமக்கு ஷேப் வரணும். ஸோ அப்போ தான் இந்த பஸ்ட்டில் போய் நம்ம உட்காரும்போது ஒரு பிரின்சஸ் கட் எஃபெக்டில் அழகாக இருக்கும். ஸோ என்னோடய ஆம் ஹோல் பக்கத்தில் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். அண்டு ஹூக் பட்டி லூப் பட்டி சைடில் ஒரு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த பட்டிக்கு தேவையான ஷேப்பை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நார்மலாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னால் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வச்சு போடுவாங்க. ஸோ ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி நிறைய பேர் கேட்குறது எப்போவுமே பிரின்சஸ் கட் பேட்டர்ன் வச்சு போடாமல் டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் போட்டோன்னா கஸ்டமர் கட் பண்ணி கொடுக்கும்போது தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேட்டர்ன் போடாமல் இந்த பிரின்சஸ் கட் எப்படி ஃபேப்ரிக்லேயே பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபேப்ரிக் எப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மகிட்ட சைடில் கொஞ்சம் நிறைய ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் முடிகிற எண்டு வரைக்கும் இப்படி வச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச பேட்டர்னை இதில் நல்லா தட்டணும். ஸோ எவ்வளோ ஹார்டாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்டாக தட்டும்போது இந்த பிரிண்ட் வந்து எனக்கு இன்னொரு சைடில் இப்படி விழுந்துடும். ஸோ இதை வந்து ஒரு மார்க்கிங்காக வச்சு இதை நம்ம திரும்பி வரைஞ்சி இதுக்கு சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் இப்படி மார்க் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம டாட் பாயிண்ட்டை நான் சொன்னேன் இதை கட் பண்ணி எடுக்கணும்னு. ஸோ இப்போ பாருங்கள், இது டாட் பாயிண்ட். இந்த டாட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணல, அதுக்குள்ளே இருக்க லைனை மட்டும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது சீம் அலவன்ஸ் லைன். ஸோ இப்போ இதுக்கு வந்து தையலுக்கான அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா, இங்கேருந்து அரை இன்ச் அவுட்டரில் மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்டர்ன் பேப்பர் இல்லாமே ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி லூப் பட்டி கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஜிப் கொடுத்துருக்கேன். ஒரு பிளேசரில் லைக் நம்ம ஒரு ரெயின் கோட்டில் அந்த ஜிப் வரும் பார்த்தீங்க இல்லையா, ஜாக்கெட்லலாம் ஜிப் வரும் இல்லையா, அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சீம் அலவன்ஸ் அரை இன்ச் கொடுத்துட்டு இப்போ இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நான் கரெக்டாக துணி கொஞ்சம் எடுத்ததுனால எனக்கு வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் கரெக்டாக 1 மீட்டரில் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சைட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆம் ஹோல்லையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்.
உங்களுக்கு என்ன நெக்லைன் பிடிக்குமோ அந்த நெக்லைன் கொடுங்க. இது பிரின்சஸ் கட்னால போட் நெக் தான் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. நார்மலாக ஒரு பட்டி வச்ச ப்ளவுஸ்க்கு என்ன நெக்லைன் கொடுப்பீங்களோ அதே நெக்லைன் கொடுத்து இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லா பீசஸும் ரெடி ஆகிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து கீழே இருக்க பட்டி பீஸ், அதாவது பெல்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். பெல்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக அலைன் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. எனக்கு வந்து 4.5 இன்ச் வருது டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த 4.5 இன்ச்சை வந்து நான் இப்போ என்னோடய பெல்ட்டாக கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ திரும்பி ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இது 4.5. 4.5னா அதுக்கு சீம் அலவன்ஸ் ஒரு 1 இன்ச் கொடுத்து 5.5க்கு நான் இந்த ரெடி அளவு பெல்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. தென் இங்கேருந்து நம்ம ஒரு பஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3.5 இன்ச் சொல்லியிருந்தேன். 7ல் பாதி 3, அந்த 3.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட ஷேப்பை நீங்கள் நார்மலாக எப்படி கொடுப்பீங்களோ, ஸோ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்றது இல்லாமல் நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ளவுஸ்க்கு எப்படி பட்டி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பட்டியை கட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நான் பைப்பிங் குடிக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பைப்பிங்க்கு வந்து 1.5 இன்ச் வந்து டிஷ்யூவில் ஒரு க்ராஸ் நான் கட் பண்ணுறேன். நார்மலாக வந்து பைப்பிங்க்கு வந்து டிஷ்யூ இல்லை ப்ரொக்கேட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் திருப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பயஸில் ரெடி பண்ணுறோம். நம்ம ஈவன் அவுட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இது வந்து ரோப் பைப்பிங். மேலே ஒரு சின்ன நாட் போட்டுட்டு இப்போது ஃபுட்டரில் வந்து ஜிப்பர் ஃபுட்டராக மாற்றிட்டு இந்த ரோப் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு 1/2 இன்ச் மட்டும் மார்ஜின் வர மாதிரி இதில் வச்சுக்கோங்க. தென் இப்போ நம்ம இதில் எப்படி ஒரு இன்விசிபிள் பைப்பிங் பண்ண போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்விசிபிள் பைப்பிங்னால் நீங்கள் இந்த ரோப் அடித்ததே தெரியாது. லைக் வெறும் பைப்பிங்கோட கார்டு மட்டும்தான் வெளியே தெரிய மாதிரி ஒரு பைப்பிங் டெக்னிக் தான் இது. ஸோ துணியோட நல்ல பக்கத்தில் பிரிட்டி சைடில் இந்த பைப்பிங் தைச்சதை வச்சு இதில் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் தைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ப்ளவுஸோட நெக்லைனோட ராயேஜும் இந்த பைப்பிங்கோட ராயேஜும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு எட்ஜில் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் அந்த கார்டை ஒட்டி தைக்க முடியுமோ, கார்ட்னா அந்த ரோப்பிங் த்ரெட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை ஒட்டி எவ்வளோ மேக்ஸிமம் தைக்க முடியுமோ அந்த மாதிரி இதை நம்ம நல்லா ஒட்டி கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் தைச்சி முடித்த பிறகு இதுக்கு மேலே நம்ம லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி அந்த பைப்பிங்கில் எந்த இடத்துல நம்ம தைச்சோமோ அதே இடத்துல இப்போ நம்ம தைக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் இங்கே இந்த சைடு இப்போ நான் பிளாக் கலர் ஃபேப்ரிக் வச்சுருக்கல, இதுக்கு மேலே தைக்கும் போது என்ன ஆகும்னா பைப்பிங் வந்து மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. கண்ட இடத்துல நம்ம தையல் விழும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பைப்பிங்கோட எட்ஜில் துணியோட ராங் சைடில் நான் இப்போ திரும்பி தைக்கிறேன். ஸோ பைப்பிங் தைக்கிறது மட்டும் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த கார்டை ஒட்டி தைக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பேக் பார்ட்டை அப்படியே நம்ம பிரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ணிடுவோம். அந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக்கை நம்மளோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட பைப்பிங் கார்டு வந்து உள்ளே நல்லா நீட்டாக அழகாக தெரியும். ஸோ இந்த டெக்னிக் தான் இப்போ நம்ம பட்டியில் கொடுக்க போகிறோம், ஃப்ரண்ட் பார்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெறும் அந்த 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 கார்டு மட்டும் தான் வெளியே தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ இதே தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங்கெல்லாம் தனியாக அலைன் பண்ணிவிடுங்க அண்ட் பிரிட்டி பார்ட்டெல்லாம் ஒன்றா அலைன் பண்ணுங்க. ஸோ இந்த பீஸோடு வருதுன்னா அதை பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டை ஒன்றுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று லே பண்ணி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இப்போ நம்ம தைக்கிறோம். இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸுன்னு. ஸோ இந்த பிரின்சஸ் லைனை இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதுலேயே பைப்பிங் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் பிரிட்டி ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இது லைனிங் துணி, நல்ல துணியில் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக் மேலே பைப்பிங்கை தைச்சி இன்னொரு ஃபேப்ரிக்கை வச்சு திருப்பும்போது அந்த ராய்ஜஸ்லாம் உள்ளே போய் கார்டு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி அழகாயிடும். ஸோ இப்போ லைனிங்கை நான் இது கூட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக இதில் வந்து நாச்சஸை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அந்த கப்பை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இது லைனிங் பார்ட். அண்ட் இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம தைக்கிறோம். ஸோ துணியோட நல்ல பக்கங்கள் டுகெதர் ப்ரிட்டி டுகெதர் ஒன்றா மேட்ச் பண்ணி இதே மாதிரி 1/2 inch சீம் அலவன்ஸில் இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது ரைட் லெஃப்ட் 2 பக்கமும் பண்ணுறோம். 2 லைனிங்க்கும் இதே மாதிரி தைச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நாச்சஸ் அடித்து இதை டர்ன் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் அந்த 2 பீஸும் ரெடி பண்ணி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மலாக நம்ம எப்படி நெக்லைனில் பைப்பிங் ஆட் பண்ணமோ அதே மாதிரி இதில் நான் பட்டி பீஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பட்டி பீஸில் அட்டாச் பண்ணுறதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்கை வந்து எப்படி பேக் பார்ட்டில் நம்ம பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் நெக்லைன் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து இதை நாச்சஸை வந்து கட் பண்ணி ராங் சைட் டர்ன் பண்ணோன்னா நம்ம பேக் பார்ட் எப்படி முடித்தோமோ அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் கிடச்சிரும். இப்போது இதில் வந்து நான் பட்டிக்கு மட்டும் பைப்பிங் கொடுக்க போகிறேன், பஸ்ட்டுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ அந்த பட்டியை மட்டும் நான் திருப்பணும், பைப்பிங் கொடுக்கணுன்னா துணியோட லைக் அந்த ப்ரிட்டி கார்மெண்ட் இருக்குல்ல நல்ல துணி, அந்த நல்ல துணி மேலே மட்டும் நான் பைப்பிங் கார்டு வந்து உள்பக்கம் வர மாதிரியும் ராய்ஜஸ்லாம் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு வெறும் அந்த ப்ளவுஸ் துணியில் மட்டும் வச்சு இப்படி ஃபஸ்ட்டு நான் தைச்சிட்றேன். ஓகே, அதுக்கு மேலே இதோட பட்டி பீஸ். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் ஃபேப்ரிக்கும் ரெட்டு ஃபேப்ரிக்கும் மேட்ச் பண்ணி பட்டி தைக்க போகிறோம். லைனிங்கோட லைனிங் ப்ரிட்டி டு ப்ரிட்டி லைனிங்கோட மேட்ச் பண்ணி இங்கே பட்டி தைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பட்டி பீஸை இங்கே வச்சு ரொம்ப இழுக்காதீங்க, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம தைக்கிறோம். ஸோ இது வந்து பிரின்சஸ்க்காக கட்டுக்காக மட்டும் இதை நம்ம ஃபாலோ பண்ணல. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டிசைனர் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னிங்கன்னா இந்த பட்டிக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி லைனிங் கொடுக்கலாம். ஸோ ஃபினிஷ் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய பேர் இப்போ பொட்டிக் ஃபினிஷில் வந்து கம்ப்ளீட்டாக கன்சீல்டாக கேட்குறாங்களா, அப்படி பண்ணும்போதும் இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நார்மலாக பிரின்சஸ் கட்டில் நிறைய நாச்சஸ்லாம் வருது இல்லையா பஸ்ட்டில், அதாவது அந்த ஏபெக்ஸ் பாயிண்ட் லைனில், அது தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கன்சீல் மெத்தடில் பண்ணால் தான் ப்ளவுஸ் வந்து நம்ம கொடுத்த அந்த கட்டெல்லாம் தெரியாமல் இருக்கும். இல்லைனா வந்து ராங் சைடில் ப்ளவுஸ் வந்து ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷே கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து 2த்தையும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவன் அவுட் ஆகிடும். இதை ஒன்றா மேட்ச் பண்ணி கரெக்டாக அந்த பைப்பிங் எட்ஜில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம விட்டுடலாம். ஓகே, ஸோ இது முடித்த பிறகு உங்களுக்கு வந்து இதில் ப்ரா பேட்ஸ் வேணால் வச்சுக்கலாம், கப் வைக்கணுன்னா வச்சுக்கோங்க, கப்பு வேண்டானாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு வேளை நீங்கள் கப் வைக்கிறதா இருந்தால் எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். உங்கள் ஆம் ஹோல் பக்கமாக போய் இந்த கப் பேடை இங்கே வச்சு சீட் பண்ணிவிடுங்க. ஸோ இது சென்டரில் தைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சென்டரில் தைக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கன்சீல் பண்ணிடும்போது உங்களுக்கு கப்பு வந்து மூவ் ஆகாது. ஒரு வேளை நீங்கள் கப்பு வைக்கிறதா இருந்ததுன்னா முன்னாடியே லைனிங்கில் அந்த கப்பை வச்சு ஒரு தையல் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது கப்பு வந்து ஒரே இடத்துல இன்னும் நல்லா ஃபிட்டிங்காக அழகாக இருக்கும். ஸோ இதை சுற்றி கம்ப்ளீட்டாக ஒரு தையல் போடணும். ஃபுல் ப்ளவுஸ் சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு கீழே எவ்வளோ தூரம் பட்டியை மடித்து தைக்கணுமோ மடித்து தைச்சிருங்க. தென் இப்போ அடுத்து வந்து இந்த ஜிப் எப்படி அட்டாச் பண்ணணும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஜிப் அட்டாச் பண்ணக்கு ஆல்ரெடி நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஹூக் பட்டி லூப் பட்டி கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் தான் நம்ம ஜிப் போட போகிறோம். ஸோ இந்த ஜிப்பு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஜாக்கெட்டு ரெயின் கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே பண்ண போகிறோம். இந்த ஜிப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதை ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப்பை போட்டுட்டா ஒன்றுமே யாருக்குமே தெரியாது நீங்கள் உள்ளே ஜிப் வச்சுருக்கீங்கன்னு. கொஞ்சம் ட்ரெண்டியாக ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இந்த மெத்தட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜிப்போட எண்டில் சும்மா இது ஒரு 1/2 inch வரைக்கும் மடித்து அப்படியே தைச்சிடலாம். வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி இந்த ஜிப் தைக்கிறது. ஸோ அப்படியே 1/2 inch மடித்து ஜிப்போட
ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஜிப்பருக்கு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே 1/2 inch வச்சு தான் இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஜிப்பர் ஃபூட்டர் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக தைக்க வரும். ஸோ எண்டில் வந்து இந்த ஜிப்பை இப்படி உள் பக்கமாக மடித்து இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல். ஸோ உங்களுக்கு வந்து ஜிப் அழகாக நமக்கு சீட் ஆகிடும். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான், இன்னொரு பக்கத்தோட ப்ளவுஸ் பார்ட்டையும் இப்படி மடித்து இப்படி வச்சு இதில் நம்ம இந்த ஜிப்பை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பிரின்சஸ் கட் வச்ச பட்டி வச்ச ஒரு ப்ளவுஸ் வித் ஜிப் வச்சுருக்க ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எப்போ நான் வீடியோ போட்டாலும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். See you next time. Take care. Bye-bye.